ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு யார் உத்தமன் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் பார்க்கலாம். சங்கீதம் 37 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமன், செம்மையானவன். இந்த உத்தமனுடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் அநேக உத்தமர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு உத்தமன் யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாள் நான் வேற எங்கேயும் போறதில்லை, யோபை தான் அதிகமாக நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேத புஸ்தகத்துக்கு ஒரு பெயர் உண்டு, பரிசுத்த வேதாகமம் என்று. இந்த வேதாகமத்தை நீங்கள் அதை குறித்து நீங்கள் பைபிள் ஸ்டடியாக நீங்கள் எடுத்தீர்களானால் இந்த வேதாகமத்தை 40 ஆசிரியர்கள் வெவ்வேறுபட்ட காலத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் ஆக இதை தொகுத்து வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் இதே போன்ற ஒரு புஸ்தகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதில் ஒரு அருமையாக அந்த எழுத்து நடைகள் அருமையாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு தூதன் இருந்தான் என்று சொல்லவிடவில்லை. எல்லாவிட்டால் ஒரு புனிதன் இருந்தான் என்று சொல்லவில்லை. ஒரு இறை தூதன் இருந்தான் என்று சொல்லவில்லை. யார் இருந்ததா? மனுஷன் இருந்தானா? ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய பேர் யோபு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷன், திரும்ப சொல்றாரு, அந்த மனுஷன் உத்தமனாயிருந்தானா? அந்த மனுஷன், ஒரு மனுஷன் இருந்தாங்க, அவன் உத்தமனா இருந்தான். இவனும் எங்க தான் இருந்தான்? மனுஷனா தான் இருந்தான். அவங்க நினைக்கிறாங்க மனுஷனா பிறந்தா இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. மனுஷனா பிறந்தா குடிக்காம இருப்பாங்களா? மனுஷனா பிறந்தா சினிமாவுக்கு போகாம இருப்பாங்களா? மனுஷனா பிறந்தவன் பொய் சொல்லாம இருப்பானா? இப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இவனும் ஒரு மனுஷன்தான், நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், துன்மார்க்கன் அல்ல. அவன் என்ன மார்க்கன்? சன்மார்க்க ஜீவியம், இறைவனுக்கு பயந்த ஜீவியம் செய்கிறவன் சன்மார்க்கன், துன்மார்க்கன் அல்ல. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். தேவனுக்கு பயந்து எதுக்கு விலகணும்? பொல்லாப்புக்கு விலகிறவர்கள். தெய்வ பிள்ளைகளே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுங்க. ஆமா, சில சந்தர்ப்பம் வரும்போது சிலர் இறங்கி நின்று வாயில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. நான் சொல்லுவேன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு. எல்லா மனுஷனும் அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்காதுங்க. இங்க ஒருத்தன் இருக்கிறானே, அந்த மனுஷன் உத்தமன். அந்த மனுஷன் உத்தமன். 8 வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நீங்க பாத்தீங்களா என்ன சொல்றாரு? இவனை போல பூமியில ஒருவனும் இல்லையா. எப்படி இருக்கு பாருங்க. இவனை போல பூமியில ஒருவனுமே இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒருவனை கண்டுபிடித்திருக்கிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இதுல இன்னொரு விசேஷம் என்ன என்றால், ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து அவன் வருவான். அவன் சொல்லுகிறான், தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி, அந்த இயேசு அந்த ஊர்ல வந்திருக்கிறாரு, என் வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், சுகவீனமா இருக்கிறான், அவனை கொஞ்சம் சுகமாக்கும்படி அவரை கொஞ்சம் வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு. போனவங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் நல்ல மனுஷர், அவரு நம்முடைய ஜனத்தை அதிகமாக, அந்த மனிதன் என்ன பண்ணுகிறார், அந்த நூற்றுக்கு அதிபதி நம்முடைய ஜனத்தை அதிகமாக நேசிக்கிறார், தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை அவர் கட்டி கொடுத்திருக்கிறார் என்று அவனுடைய நற்சாட்சியை போய் ஒரு மனிதன் சொல்லுகிறான். ஆண்டவரத்தில் போய் யார் சொல்றான்? ஒரு மனுஷனை குறித்து மனுஷன் சொல்றான். இது முற்றிலும் வேறுபட்டது. இது மனுஷனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் யார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியோட வேற யாரும் சாட்சி சொல்ல முடியாது. ஆண்டவரே அவனை ஒரு உத்தமன் என்று சொன்னால், அந்த உத்தமனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். எவ்வளவு அருமையா இருக்கிற வார்த்தை! என்ன அருமையான வார்த்தை பாருங்க, உத்தமன். எனவே அவன் மனுஷனாக தான் இருந்தான். உத்தமனை ஆண்டவர் சொல்லுகிறான்னா அவன் மனுஷனாக தான் இருந்தான். அப்படியானால் மனுஷனாக உத்தமனாக வாழ முடியும். அந்த காலங்களிலே நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்திலே பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்திலே, அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த தன் காலத்திலே வாழ்ந்ததற்குள்ளாலே அந்த நோவா எப்படி இருந்தானாம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமா, பார்த்தீர்களா? அப்போ அந்த காலத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் உத்தமனா இருந்திருக்கிறான். இந்த யோபு கூட அந்த காலத்துல வாழ்ந்தவன் தாங்க. எந்த காலத்துல வாழ்ந்தவன்? அவனுடைய புஸ்தகம் இங்கே கிட்டத்தட்ட பைபிளுடைய மிடில் பகுதி தான் சங்கீதம். அதுக்கு முந்தின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அவன் ஆதியாகம காலத்திலே வாழ்ந்தவன். அவனுடைய வயது, அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவன் அப்படியாக வாழ்ந்தவன். அவன் ஆபிரகாமின் காலங்களில் அவன் வாழ்ந்தவன் யோபு. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆதியாகமம் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கு முன்பதாகவே யோபின் சரித்திரம் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். முதல் புஸ்தகம் தான் யோபின் புஸ்தகம். ஆனால் அது பல புஸ்தகங்களுக்கு அப்புறம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சரி, இந்த யோபை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை நாம் விசேஷமாக பார்க்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். இந்த யோபு ஏன் ஆண்டவரே உத்தமன் என்று சொன்னார் என்று பார்த்தால், இந்த யோபு தன்னுடைய வாயினாலே தன்னை குறித்து சொல்கிறார். அங்க என்ன சொல்கிறார் பார்க்கலாம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஒரு கன்னிகையின் மேலே நினைப்பாய் இருப்பது எப்படின்னு கேட்கிறார். பார்த்தீங்களா? ஏன் இவர் இதை எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால், இதற்கு முன்பதாக இந்த 2ஆம் அதிகாரம் தொடங்கி
இந்த 29ஆம் அதிகாரம் வரையிலும் யோபனுடைய நண்பர்கள் வந்து அதிகமாக இவனை குறைகோ சொல்லுகிறார். நீர் நல்லவனா இருந்தா உமக்கு எதுக்கு இப்படி நடக்கிறது, உம்முடைய ஜென்ம கர்மம் அது அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். நீ நீதிமானா இல்லை, நீர் தவறிட்டுற அநேக காரியங்கள்ல, அதனாலதான் உமக்கு இப்படி நல்லவனுக்கு இப்படி எப்படி நேரிடும் இப்படி நல்லா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவனை குழப்பிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவன் இந்த 30ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு வந்த உபத்திரவங்களை எல்லாம் அவங்க கொஞ்சம் கொட்டி தீர்க்கிறார். 31ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது யோபு என்ன சொல்லுகிறார், என் கண்களோட நீங்க எல்லாரும் என்ன குறை சொல்றீங்க, நீங்க என்ன எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்து, எனக்கு வந்த பிரச்சனை, ஒரே நாளிலே என் பிள்ளைகள் எல்லாம் 10 பேர் மரித்தார்கள், என் வீடு அழிக்கப்பட்டது, இடிந்து விழுந்தது, என் ஆடு மாட்டு ஒட்டவங்களெல்லாம் எதிரிகள் ஓட்டிக்கொண்டு போயிட்டாங்க, எல்லாவற்றையும் இழந்து என் சரீரம் பருக்களினாலே நிறைந்து என்னுடைய சரீரத்தில் வியாதி, நான் அப்படியா இருக்கிறேன். மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, எவ்வளோ நாள் நீ உத்தமத்தில் இருப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாள். இப்படியெல்லாம் அவன் புலம்பிக் கொண்டு என் பாடுகள் மத்தியிலே அவன் இருந்து கொண்டு என்ன சொல்கிறான் தெரியுமா, நான் என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் நான் அநியாயமா நடக்கலைங்க, நான் கண்ணோட எப்படி பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எனவே நான் ஒரு கன்னிகை மேலெல்லாம் நினைவாக நான் இருக்க மாட்டேன். நினைவாக இருப்பது எப்படி? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடுமையான காரியம் என்ன என்றால், இந்த வாலிப பிள்ளைங்கள ஏதோ 1% 2% தப்பித்தவறி இருந்தா இருக்குது நல்ல பிள்ளைங்களா, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். மீதி அத்தனை பிள்ளைகளும் பார்த்தீர்களானால் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது. அவர்கள் ட்ரெஸ் பண்ணுறதை நம்ம கேட்க முடியல. ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுன்னா, திஸ் இஸ் மை ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ இருக்கிற ஃபேஷன், இப்போ இருக்கிற ஃபேஷன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒன்றும் புரியலை, இப்போ இருக்கிற ஃபேஷன். ஆமாம், கேட்க முடியல, கேட்க முடியல, இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. சோத்திரம். இப்போ எல்லாம் அந்த 98% 2% நான் ஒழுங்காக இருக்குன்னு சொன்னாலவா, இந்த 98ம் படுத்தாலும் ஒருத்தனை நினச்சிட்டு இருக்கு, எலும்புனாலும் நினச்சிட்டு இருக்கு, தூங்கினாலும் நினச்சிட்டு இருக்கு, படிப்பும் ஏறல, மூளைக்கு ஒன்றும் போகலை, எல்லாம் குழம்பி போய் கிடக்குது. ஏன்னா நினைவாக இருந்து கொண்டு இருக்குதுங்க அதுங்க. அது மாதிரி இந்த வாலிப பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இப்போ அவன் நினைவாக இருந்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொன்றுக்கு பேரில் நினைவாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனும் படுத்தாலும் தூங்கினாலும் எலும்புனாலும் அவ தான் வந்து நினைவாக இருக்கிறான். கொடுமையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்ணும் பெண்ணும் கூடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பெண்ணும் பெண்ணும் கூடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆணும் ஆணும் கூடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள கேட்டா தத்துவம் பேசுறாங்க, அவங்க கேட்டா என்ன பேசுறாங்க, தத்துவம் பேசுறாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. கொடுமையான காலம் இப்பொழுது காலம். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த யோபு சொல்கிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைவாயிருப்பது, நீங்கள்லாம் என்னை குறை சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அவன் புலம்பல் பாடுகிறான். பிரியமாள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சையும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தினால் உண்டான பிசாசினால உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாமே எதனால உண்டானது? உலகத்திலே உண்டானது, பிசாசினால உண்டானது, தேவனாலே உண்டானதல்ல, பிதாவினால் உண்டானதல்ல.
நியாயாதிபதிகள் 16:1 அங்கே சிம்சோன் 16:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிங்க 16:1, நியாயாதிபதிகள் 16:1. சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு ஒரு வேசியை கண்டான். அவளிடத்தில் போனான். புரியுதா? இவன் யாரு? வேசிக்கிட்ட போற இவன் யாருன்னா சிம்சோன் ஒரு பிரதிஷ்டைக்கு உரியவன். நசரே விரதம் இருக்க வேண்டியவன். மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கு ஆண்டவர் சொல்லும்போது, அவர்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்பட்டு சொல்கிறார், நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் நசரேனா இருப்பான், அவன் கற்பம் தரித்ததிலிருந்து நீ கூட திராட்சரசம் குடிக்க கூடாதம்மா, மதுபானம் குடிக்காத, ஏனால் உன்னிடத்துல உற்பத்தியாக இருக்கிற பரிசுத்தம் உள்ள பிள்ளை. இந்த பிள்ளை யாரை கண்டானா? அங்க யாரை கண்டான்னு இருக்கு? வேசியை கண்டானா. புரியுறதா? வேசியை கண்டானா, அவள்கிட்ட போனான். 14:1 பாருங்க. 14:1 அங்கே பெலிஸ்தரிடத்துல போகிறான். 14:1 வாசிங்க. திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை காண்கிறான். கண்களின் இச்சை, கண். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு விளக்கு எது என்று சொன்னால் கண்ணுதான். இந்த கண்ணுனாலே பார்க்கிறான். அவன் கண்ணுனாலே பார்த்த உடனே அவனுக்குள்ள கண்ணுக்குள்ளாக பல காரியங்கள் போய் மூளையில போய் பல காரியங்கள் அங்க ஒரு நெட்வொர்க்கே நடக்குது. அங்க போன உடனே ஆமா நெட்வொர்க்கே நடக்குது. சிலருக்கு ஒரு பொருளை பார்த்தாலே அதை பார்த்துட்டாங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க. கடையில் ஒரு சாரி புது ரகம் வந்துச்சு, தொங்கினா போதும். சிலர் அதை கண்டாங்கன்னா அதை வாங்காம தூங்கவே மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் சரி, அதை வந்து வீட்டில் இருக்கிற கம்மல் மூக்கத்தி கொண்டு அடமானம் வச்சாவது என்ன பண்ணிடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அது கண் அப்படி பார்த்த உடனே அது பல யோசனைகளை கொண்டு வந்து பெரிய நெட்வொர்க் பண்ணி பயங்கரமான கற்பனை உலகத்தில் போயிடுறாங்க. சோதரம். அதனால தான் ஆண்டவர் சாலோமனை கொண்டு எழுதும்போது பிரசங்கியில 11 பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதுகிறார். வாசிங்க. 11:9 வசனம். வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் இளமையில நீ எப்படி இரு? சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. யார் சொல்றது? யார் சொல்றது? சாலமோன் சொல்லுறார். வாலிபனே, ஏன்னா நான் ஒரு காலத்தில் அவருக்கு கதை உங்களுக்கு தெரியும்ல, சாலோமனை. நான் ஒரு காலத்தில் என் கண்ணின் காட்சிகளில் நடந்தேன்ப்பா. அந்த பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா வீடுகளில் போய் படிங்க, இங்கே படிக்காதுங்க. அவன் சொல்ல, நான் கண் இச்சித்தவைகளில் ஒன்னையும் நான் விட்டு வைக்கலைங்க, எல்லாவற்றையும் அனுபவிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்கிறான். என் கண் இச்சித்தவைகளில் நான் ஒண்ணுமே என்ன பண்ணல. 10ஆம் வசனம் வாசிங்க. 2:10 அது மட்டும். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் வேண்டான்னு வெறுக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. ஆமா, அப்படி மதந்துட்டே இருந்தேன், மகிழ்ச்சியில மதந்துட்டே இருந்தேன்னு சொல்றாரு. அப்படியே அவர் சொல்லும் போது மேல சொல்லுவார், சிங்கார வனங்களை உண்டு பண்ணினேன், தோப்புகளை துறவுகளை எனக்காக. ஆமா, அப்படியே சங்கீதக்காரிகளையும் எல்லாம் நான் சங்கீதக்காரர்களையும் சங்கீதக்காரிகளையும் நான்
இன்பமான 8ஆம் வசனம், சகல விதமான வாத்தியங்களையும் சம்பாதிச்சேன். அப்படியே இவர் அந்த காலத்தில் குழந்தைங்களை தொட்டில் போட்டு ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க தாய் தூங்குறதுக்கு. இவருக்கு பாருங்க 4 பக்கம் 4 பேர் நின்று சூழ்ந்து நின்று அப்படியே ஒருத்தர் மயில் தொகையை வச்சு அப்படியே காற்று வீசுகிறாங்க, ஒருத்தர் அப்படியே வயோலின் வாசிக்கிறாங்க. ஐயா சொர்க்கத்தில் தொங்கி கொண்டே இருந்து தூங்குறாரு. புரிகிறதா உங்களுக்கு? ஆமாம். இதை அனுபவிச்சுட்டு தான் இப்போ சொல்கிறாரு, நட நட வாலிபனே, இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்துவார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால வயசுக்கு கண்ணின் காட்சியில் நெஞ்சின் வழியில் நட அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மாயே மாயே எல்லாம் மாயே என்று பிரசங்கி சொல்லுறான்னு 12:8 சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு 12:8? மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். 14ஆம் வசனம் கடைசி வசனம் அதுதான். என்ன சொல்றாரு? ஒவ்வொரு கிரியைக்கும் அந்தரம் ரகசியத்தில் செய்ய போடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு? நியாயத்திலே கொண்டு வருவார். நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எனவே வாலிபனே, நீ என்ன பண்ண? உன் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட. 31க்கு வாங்க யோபு. என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது எப்படின்னு சொல்றார். அப்படியானால் அந்த உத்தமன் கண்ணோர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கண் காண்கிறதுக்கெல்லாம் நான் அடிமையாயிடக்கூடாது. என் கண்ணிலே காண்கிற பெண் பிள்ளைகள் என்னுடைய சகோதரிகளாக அவர்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பாருங்க, அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்றார்? நான் மாயை, பெர்மனன்ட் ஆனது மாயை அல்ல, இருந்தும் இல்லாம போகிறது தான் மாயை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இருந்தும் இல்லாம போறது தான். ஆமா, இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் நல்ல வயதுல ஓரளவு மூத்தவங்களா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் யோசித்து பாருங்க, 12 வயசுல 15 வயசுல 16 வயசுல எப்படி இருந்திருப்பீங்கன்னு எல்லாம் யோசித்து கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கற்பனையில் இப்ப என்ன ஆகுது? எல்லாம் அன்னைக்கு இருந்த தோல், அன்னைக்கு இருந்த முக பாவனை, இதெல்லாம் இப்ப என்ன ஆகி போச்சு? போயிடுச்சு. காரணம் என்ன? மாயை. எல்லாம் என்னது? மாயை. ஆமா, அந்த காலத்தில் பாவாடையும் சட்டையும் போட்டு நடந்தீங்களா? இன்னைக்கு போட்டு நடக்க முடியுமா? எல்லாம் மாயா போச்சு. சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் எல்லாம் பாவாடை தாவணி போட்டுட்டு ஆப்சாரின்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரி நடந்த தெரியுமா அப்படின்னு. எல்லாம் என்ன ஆகி போச்சு? மாயா போச்சு. எல்லாம் மாயா போச்சு. அன்னைக்கு இருந்த முடி மாயா போச்சு, முகம் மாயா போயிடுச்சு. ஆமா, இப்போ மாயை. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோன்னு சொல்றாரு யோபு. சொல்றாரு, நான் இங்க மாயையான காரியத்தில் செய்யலை. அதாவது இன்னிருந்து இல்லாத போற பின்னால நான் போகலன்னு சொல்றாரு. என் வாழ்க்கைக்கு எது பெர்மனண்டான தேவையோ அதுக்கு பின்னால தான் நான் போனேன். நான் எந்ததான ஒரு வெளி வேஷம், மாயான தோற்றத்தை நான் உருவாக்கி பண்ணவில்லை அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவார். எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? என் ஆண்டவர் அதை அறிவார். நல்ல பெர்ஃபெக்டான தராசில என்னை வைத்து என்னுடைய உத்தமத்தை அவர் அறிவார்னு சொல்றார். நான் மாயையாக எதுவுமே என்ன பண்ணல. நிறைய பேர் வேஷம், அதான் மாயை, வேஷம் போடுறாங்க. வேஷம் வேஷம் வேஷம். நமக்கு அது வேண்டாம் பிரியமல்ல, உத்தமர்களுக்கு அது தேவையில்லை. 7ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, வாசியுங்கள். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும்,
என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், ஏதாவது ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால். பார்த்தீங்க, அவன் நடை அவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கிறான். அவன் நடையில் ஒரு தவறு இல்லை. என் நடைகள் வழியை விட்டு விலகினதில்லை என்று சொன்னால் என்னென்னால், நேர்மை, உண்மை, உத்தமம், ஒழுக்கம், இதை விட்டு என்னுடைய கால்கள் ஒருபோதும் விலகினதில்லைன்னு சொல்றார். ஆமா, கவனமா இருக்கணும். கால்கள் விலகினதில்லை. என் கண்களை பின்தொடர்ந்ததும், பார்த்தீங்க, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் இல்லை. கண் கண்ட போக்கில் போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, கண் கண்ட போக்கு, கால் போகிற போக்கில் போகிறாங்க நிறைய பேர். அதில் போகக்கூடாதான், கவனமாக இருக்கணும். கண் கண்ட போக்கில் போகக்கூடாது. ரொம்ப டீப்பாக சிந்திக்காத, ஃப்ரீயாக உட்காந்து கேட்கணும். யோபு சொல்லுகிறார், என் நலைகள் ஒன்றுமே வழியை விட்டு விலகி என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்து போனதில்லை. இருதயம் கொஞ்சம் யோசிக்குங்க. நம்முடைய கண் பார்க்கும், அந்த இருதயம் என்ன பண்ணும், அதை பின்தொடர்ந்து போகும். அப்படி பண்ணாதுங்க. புரிகிறதா உங்களுக்கு? அவங்க அப்படி வீடு கட்டி இருக்கிறாங்க, அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க, இவங்க வீட்டில் அந்த பொருள் இருக்கு அப்படின்னு கண்ணு பார்க்கும். இருதயம் சொல்லும். அந்த இருதயத்தை என்ன பண்ணும், வீட்டில் போய் உட்காந்து அந்த இருதயம் யோசிக்கும்போது, இருதயமே ஒத்த வாங்கிடும், உள்ள உட்காரிக்கல அப்படின்னு. நம்ம எல்லாருடைய இருதயமும் இந்த கை அளவு தான். இப்படி கையை பிடிங்க எல்லாரும், அந்த கை அளவு தான் உங்கள் இருதயத்தினுடைய அளவாம். இது இவ்வளோதான் இருக்குது. இது இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுது பாருங்க வேலை. அது என்னென்னமோ கற்பனை வடிவத்தில் என்னதோ பண்ணுது. கண் பார்த்துட்டு இருந்தது, அதை எப்படியாவது பண்ணணும், என்ன பண்ணணும். வேண்டாம், கவனமாக இருப்போம். அவர் சொல்லுகிறார், ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டிட்டு இருக்க. கை சுத்தம். கையில் மாசு ஒட்டிட்டு இருக்கா? இல்லை, கை சுத்தம். ஆமா, யோபு சொல்லுகிறார், என் கையில ஒரு மாசு கூட ஒட்டல. என் கை சுத்தம், ஒரு மாசம் ஒட்டல. கவனமா இருக்கணும், கவனமா இருப்போம். கையிலே நாம் எப்படி இருக்கணும்? கை சுத்தம் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் கை சுத்தம் இருக்கணும். பொருள்ல சுத்தம் இருக்கணும். 10 ரூபா கூட கேட்டு வாங்குங்க, தப்பு இல்லை. அந்த பொருள்ல நயவஞ்சனம் பண்ணாதுங்க. அந்த பொருளில் என்ன பண்ணக்கூடாது, எந்த இதுவும் நாமும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அவன் சொல்லும்போது சொல்கிறான் 8ஆம் வசனம், அப்படி ஏதாவது என் கையில் மாசு ஒட்டிச்சன்னா எனக்கு என்ன நடக்குமா? நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பான், என் பயிர்கள் வேறற்று போகிடுவதுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் இப்படி ஒரு அநியாயம் பண்ணனால் என் கையின் பிரயாசம் நாசமா போக கிடவுதுன்னு சொல்றாங்க. யோபு எவ்வளவு தைரியமா பேசுறான் பார்த்தீங்களா? நாம் அப்படி வாழ வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக. ஆண்டவர் சொல்றார் அவன் உத்தமன் என்று. இப்ப சொல்றாரு 9ஆம் வசனம், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேலே மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். அவன் எப்படிப்பட்ட ஒரு உத்தமனா இருந்திருக்கிறான் பாருங்க. அவன் எந்த விதமான ஒரு துர்க்கிரிக்கும் ஆளாகாதவன், சுத்தவான். அவன் நம்ம சொல்றான், அப்படி நான் ஒரு சிறியின் மேல மயங்கி ஒரு வாசல்ல போய் கதவை தட்ட போனேன்னா, அடுத்து சொல்றான், என் மனைவி வேறொருவனுக்கும் மாவரைப்பாளாக. அதுக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கிடுங்க. வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கும் போது அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். யோபனுடைய உத்தம குணத்தை பார்த்தீங்களா? எப்படி இருக்கிறான் பாருங்க. உத்தம குணம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானே, கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை ஒருவேளை யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே,
யோபனுடைய உத்தம குணத்தை நாம் இங்கே தியானிக்கிறோம். 13ஆம் வசனம் வேகமாய் வாசிக்கலாம். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் அப்படின்னு சொல்றார். நான் அப்போ என்ன பண்ணலைவான், நியாயத்துக்கு கட்டுப்படுகிற ஆள். சுருங்க சொல்ல போனா நியாயத்தை புரட்டுற ஆள் இல்லை, நியாயத்தை கட்டுப்படுகிறாள். ஆமா, சோதரம். இன்னைக்கும் நிறைய பேர் இந்த கூலி வேலைக்கு போறாங்களே, ஏதோ ஒரு காரியத்தினால அரை ஹவர் லேட்டாக போவாங்க. அந்த அரை ஹவர் காசை பிடிச்சிருவாங்கங்க. என்னையா நான் அரை ஹவர் லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு இந்த வேலையை துரிதமாக நான் செய்தனையா, அதெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அப்படிப்பட்ட வழக்குகள் வரும்போது இவன் நியாயஸ்தனாக இருந்தானாம். எப்படி இருந்தான்? நியாயஸ்தனாக இருந்தான். கவனமாக இருங்க. அவன் சொல்றான், தாயின் கற்பத்திலே என்னை உண்டு பண்ணவர் அவனையும் உண்டு பண்ணி இருக்கிறார் அல்லவா, ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினவர் அல்லவா, நான் ஏன் வேற்றுமை பாராட்டணும்? எப்படி இருக்கு பாருங்க. சரி, அடுத்தது அவனுடைய உத்தம குணம் என்ன? 16ஆம் வசனம். எளியவர்கள் வஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பனா இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ என்று சொல்லி பார்க்கிறான். இங்கே ஏழைக்கு அவன் இறங்குறவனா இருக்கிறான். எளியவர்கள் வஞ்சித்ததை நான் கொடாமல் இருந்த நான். இப்ப எளிய பிள்ளைங்க இருக்கு, ஆசைப்பட்டு என் பொருளை ஒன்று எடுத்துட்டாங்க, நான் அதை கொடுக்காம வாங்கி பறிச்சு வச்சிருந்தேனா? கிடையாது. ஏன்னா யோபன் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, வேலைக்காரிகள் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. இவனுக்கு பிள்ளைங்களை போல அந்த பிள்ளைங்களை பாதுகாத்தானாம். அவ்வளோ அருமையான ஒரு மனிதன் அவர். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு இடத்துல, இப்போது நான் விழுந்துட்டேன்னு எங்கிட்ட வேலை செய்தவனுடைய பிள்ளைங்களை என்ன பரிகாசம் பண்றாங்க, இவங்க பெற்றோரை இந்த என்ன பரிகாசம் பண்றாங்களே, அவருடைய தாய் தகப்பனை என் நாய்கள் இருக்கிறதில்ல, மந்தையை காக்கிற நாய்களோடு கூட நான் வைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்லுவான். 30ஆம் வசனம் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறாள், இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் சொல்றார். இவன் எல்லாம் என் மந்தையை காக்கிற நாய்க்கு கூட இவனை வைக்க முடியாது, அந்த அளவுக்குள்ள அவன் தகுதி இல்லாதவனா. ஆனா இப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவனுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைங்க நாயை காக்கிறதுக்கு நாயை பிடிச்சிட்டு இருந்தான் ஒருத்தன். நாய்க்கு பால் வைக்கிறது, நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, நாயை குளிப்பாட்டுறதுக்கு. அவனுடைய பிள்ளைங்க என்ன பரிகாசம் பண்றாங்கன்னு சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு, எளியவர்களை நான் வஞ்சித்ததில்லை, எளியவர்கள் வஞ்சித்ததை கொடாதிருந்ததில்லைன்னு சொல்றாரு. எளியவர்கள் என்னை வஞ்சித்துட்டாங்க. நம்ம வீட்டில் கூட வச்ச பிள்ளைங்க வருவாங்க, ஏழை பிள்ளைங்க, ஒரு ஆசையாக ஒரு பொருளை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அதை சரி எடுத்துட்டு போ அப்படின்னு விட்டுருக்கிறார் அவர். நான் வஞ்சித்ததில்லை, எடுத்துவோம், அதெல்லாம் தர முடியாது, எடுத்து வச்சதில்லை. இல்லையா சொல்லலாமா? விதவையின் கண்களை பூத்து போக பண்ணினதில்லை. அவர் சொல்றார், பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோன்னு சொல்றார். அப்படியானால் விதவைகளுடைய பிள்ளைகள் எல்லாருடைய பிள்ளைகளையும் என் பிள்ளைகளை போல பார்த்தேன்னு சொல்றாரு. சரிசமமாக அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமான, அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். மற்ற பிள்ளைகளை நாம் ஏளனமாக எண்ணக்கூடாது. சோதரம். சரி, அவன் சொல்றான் 18ஆம் வசனம், என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான், நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். அப்படின்னா கையில ஏந்தி அவர்களை நான் நடத்தினேன்னு சொல்றேன். சரி, இப்பொழுது 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் உடுப்பில்லாததினாலே மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாத நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமயிர் கம்பளினாலே அனல் கொண்டதினாலே அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் உண்டா அப்படின்னு கேட்கிறார் அவர். நான் யாராவது குளிர்ல காஞ்சி போய் கிடக்குறாங்க, நான் என்ன பண்றேன், நல்ல பஞ்சு மெத்தையில கம்பளி மேல கம்பளியை போத்திட்டு சுகமா அவன் எங்க கிடந்தா என்ன அப்படின்னு இருக்குல்ல, என்னுடைய ஆட்டுமயிர் கம்பளினால அவனை நான் போத்தி இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுதான், இது உபசரிக்கிற காரியம், மற்றவர்களை உபசரிக்கிற காரியம்.
கவனமா இருக்க வேண்டும். ஆமா, என்ன அருமையா சொல்லிட்டே வரார். அவருடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கிற பாத்தீங்களா? சோத்திரம். அடுத்தது சொல்ற 21ஆம் வசனம் வாசிங்க. ஒலிமுக வாசலிலே எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்றாரு. நான் கையை நீட்டினது உண்டானா என் தோள்பட்டை சரிஞ்சு என் புய எலும்பு முறிஞ்சு போவதாக சொல்றாரு. அவ எவ்வளவு உத்தமனா இருந்திருக்கிறார் பாருங்க. இவர் ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்து, அந்த ஒலிமுக வாசல்னா அந்த பஞ்சாயத்து கூடுவாங்கல்ல அந்த இடம், அதுல இவர் பஞ்சாயத்து தலைவர். இவர் என்ன பஞ்சாயத்து பண்றாருதான். அவர் சொல்ற, நான் ஏதாவது தவறான தீர்ப்பு கொடுக்கல, நம்ம யாரையும் தவறா தீர்க்காதுங்க. சில நேரங்களில் நம்ம அறியாம தீர்ப்பு சொல்லிடுறோம். அவன் தான் பண்ணான், இவ தான் பண்ணான், அவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்கன்னு. யாரையும் நம்ம தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். ஏன் நம்ம யார் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு? வேண்டாம், விட்டுருங்க. காணாததை கண்டேன்னு சொல்லக்கூடாது, கேளாததை கேட்டேன்னு சொல்லக்கூடாது. கண்ணாலே காண்பதும் போய், காதாலே கேட்பதும் போய், ஆராய்ந்து அறிவதே மெய். ஆனால் அதில் யோபு பயங்கரமாக இருந்திருக்கிறார். சோத்திரம். அடுத்தது சொல்றார், இவனுடைய குணங்கள் எல்லாம் நீங்கள் வீடுகளில் போய் அப்படியே படிங்க, எப்படி இருக்கு, முத்திரை மோதிரங்களாக இருக்குது இதெல்லாம். 24ஆம் வசனம், நான் பொன்னின் மேல், பொன் கோல்டு மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆசி பெரியதென்றும் எனக்கு மிகுதியும் கிடைத்தது என்றும் நான் மகிழ்ந்து, சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மைமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். இங்க அதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? என் ஆசையை பற்றி, எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு வசதி இருக்கு, இதை பெருமை பாராட்டாதுங்கன்னு சொல்றாரு. அவனை மாதிரி ஆசை உள்ளவன் ஒருவனும் கிடையாது. ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அவர் அப்பதான் சொல்றாரு, நான் இப்படி இருந்தேன், அப்ப அதை பற்றி நான் எதுவும் என்ன பண்ணல, பெருமை பாராட்டல. அடுத்தது சொல்றாரு, சூரியன் பிரகாசிக்கும் போது சந்திரன் மைமையா செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டா. நிறைய பேர் லைட்டு போட்டவொன்னே முத்தி பண்ணுவாங்க, சூரியனை பார்த்தவொன்னே முத்தி. நான் அப்படியெல்லாம் அந்நிய காரியங்களை வணங்கல, உண்மைதான் வணங்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. ஆமா, சரி. 29ஆம் வசனம், என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ. நல்லா கவனிங்க, என் பகைஞனுக்கு ஆபத்து வந்தது, என்னை வெறுத்தவனுக்கு, எனக்கு தீமையா எண்ணனவனுக்கு ஆபத்து வந்தது. நம்ம எல்லாம் விடுங்க, நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு அதுவும் நடக்கும் இன்னும் நடக்கும், அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆடினான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவன் அப்படி கூட சொல்லலையா? யார் அவனுக்கு விரோதமாக நடந்துகின்றவனுக்கு ஆபத்து வந்த போது அவன் மகிழலையாம், பொல்லாப்பு நேரிட்ட போது கலிகூறலையாம். ரொம்ப கவனமா இருங்க. நம்ம மற்றவர்களுக்கு, நமக்கு ஆகாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று நேரிட்டா, பாத்தியா நடந்தது பாத்தியா, நம்ம சொல்றது வழக்கம். அது கூட சொல்லக்கூடாதான். இந்த ஃபுட்பிட்ல நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவரே என்னை மன்னி, அதை கூட சொல்லக்கூடாதான். யோபு சொல்லலையாம். பாருங்க அடுத்தது 32ஆம் வசனம், பரதேசி வீதியிலே ராத்தங்கனவில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அப்படின்னு என்ன, ஒரு வழிப்போக்கம் ஒருத்தன் தங்க இடம் இல்லை, சரியப்பா என் வீட்டில் வந்து தங்கிட்டு போ அப்படின்னு சொன்னானா. துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறார், அது உபவாசம் என்று ஏசாயா 58 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யோபு கரெக்டா செய்திருக்கிறாராம். எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 34ஆம் வசனம், திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததனாலாவது ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்பாடாதிருந்தேனோ. ஒரு பயங்கரமான பிரச்சனை ஒன்று வருது, நான் ஏன் அங்கே போறேன், நான் ஏன் சமாதானம் பண்ண போறேன்னு இல்லாம தன் உயிரை பயணம் வைத்து அங்கே போய் காரியங்களை செய்தேன் என்று சொல்ல வர்றாரு. அதான். ஆமா. 38ஆம் வசனம் கடைசியாக, எனக்கு விரோதமான என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான்
அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினது உண்டானால். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து சொல்றாரு, என் கோதுமைக்கு பதிலாக முள்ளு விளையட்டும், வார்கோமைக்கு பதிலாக களை அப்படின்னு சொல்றாரு, வரட்டும் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய வேலைக்காரனுக்கு நான் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நான் கொடுக்காம வஞ்சித்தது இல்லை. இப்போ புரிகிறதா? நம்ம எல்லாம் யோபை பற்றி என்ன பார்க்குறோம்? அவனுக்கு யோபுக்கு திரளான ஆடு இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, கஷ்டப்பட்டான், இது பண்ணான். ஆனால் அவன் எப்படிப்பட்ட உத்தமனா இருந்தான்னு நீங்கள் வீட்டுகளில் போய் சிந்திங்க. எவ்வளோ உத்தமன், பிரியமா இல்லை? அப்படி இருந்தபடினால தான் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து 2 மடங்கு ஆசீர்வாதம். வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாத்தீங்களா? மறுபடியும் அவனுக்கு அவனுடைய ஆசிகள் எல்லாம் உங்களுக்கு பட்டியலிடப்பட்டிருக்கும். மறுபடியும் அந்த 10 பிள்ளைகள் பிறந்தார். மறுபடியும் ஆடுகள் உண்டாயின, ஒட்டகங்கள் உண்டாயின, ஏர்மாடுகள் உண்டாயின, எல்லாம் 2 மடங்காக ஆண்டவர் கொடுத்தார். ஆமா, அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். யார் உத்தமன்? செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி வாழ்வோம். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். நாம் ஒன்றையும் இழந்து போவதில்லை. ஆண்டவதாமே இந்த வசனங்களின்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவாராக. உத்தமர்களாய் நீதிமான்களாய் வாழ்ந்து நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.